أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு மதினாவுக்கு திரும்பி வந்ததன் பிறகு சில போர் படைகள் அனுப்பியது குறித்து குறிப்புகள் உள்ளன. அதை நான் குறிப்பிடுவேன். ஒரு குறிப்பு கைஸ் பின் சாதி பின் உபாதா ஆகும். இது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் சதாவை நோக்கி நடந்தது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிரானாவிலிருந்து மதினாவுக்கு திரும்பிய போது மக்களை இஸ்லாத்திற்கு அழைக்க பல்வேறு பகுதிகளுக்கு படைகளை அனுப்பினார்கள். அவர் முஹாஜிர் பின் அபி உமையாவை யமனின் தலைநகரான சனாவிற்கும் ஜியாத் பின் லபீதை ஹிதிர் மவுதுக்கும் அனுப்பி ஒரு படையை தயார் செய்தார்கள். அதன் தளபதி கைஸ் பின் சாத் ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஸ் பின் சாதை 400 பேருடன் யமனின் சதா கோத்திரத்தை இஸ்லாத்தின்பால் அழைக்க அனுப்பினார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதா கோத்திரத்துடன் போரிட வேண்டும் என்று கூறினார்கள். இந்த அறிவிப்பானது சரியாக இருந்தால் முதல் அறிவிப்பானது மிகவும் சரியாக தெரிகிறது. நிச்சயமாக அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்க காரணம் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிப்பார்கள் என்ற செய்தி இருந்திருக்க வேண்டும். இந்த அறிவிப்பானது சரியாக இருந்தால், விஷயம் சரியாக இருந்தால் விவரிப்பு சரியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளை கொடியை கட்டி மற்றொரு புறத்திலிருந்து ஒரு கருப்பு கொடியை அவருக்கு கொடுத்ததாக எழுதியுள்ளனர். அவர்கள் கனா பள்ளத்தாக்கின் ஒரு பக்கத்தில் முகாமிட்டனர். கனா என்பது மதினாவிற்கும் உஹதுக்கும் இடையிலான மதினாவின் 3 பிரபலமான பள்ளத்தாக்குகள் ஒன்றாகும். ஹஜரத் கைஸ் ஹஜ்ரஜின் தலைவர் ஹஜரத் சாத் பின் உபாதாவின் மகன் ஆவார். ஹஜரத் கைஸ் பின் சாத் மிகவும் பிரபல்யமான சஹாபிகள் ஒருவராக கருதப்பட்டார். மக்கா வெற்றியின் போது ஹஜரத் சாத் பின் உபாதாவிடமிருந்து கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பெற்றபோது அதை அன்னார் அவரது மகன் கைஸிடம் கொடுத்தார்கள். அவர் மிகவும் நல்ல ஆலோசனை வழங்கும் மற்றும் திறமை மிக்க குதிரை சவாரி செய்யும் மனிதராக கருதப்பட்டார். கொடை பண்பில் அவர் மிகவும் பிரபலமானவர். சதா கோத்திரத்தை சேர்ந்த ஜியாத் பின் ஹாரிஸ் கடந்து சென்றபோது ஹஜரத் கைஸ் கனாவில் முகாமிட்டிருந்தார். அவர் சிறிது காலத்திற்கு முன்பு இஸ்லாத்திற்கு மாறியிருந்தார். இந்த படை தனது கோத்திரத்தை தாக்கப் போகிறது என்பதை அவர் அறிந்தபோது அந்த நேரத்தில் அவர் ஏன் ஆச்சரியப்படவில்லை? நிச்சயமாக இந்த கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்கள் இப்போது அவருக்கு பதிலடியாக வருகிறார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்க வேண்டும். இருப்பினும் தனது கோத்திரம் தாக்கப்பட போவதை கண்டதும் அவர் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படையை திரும்ப அழைக்குமாறு கேட்டுக்கொண்டார். நான் என் மக்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளிக்கிறேன். அதாவது ஒரு உத்தரவாதம் என்னவென்றால் அவர்கள் முஸ்லீம்களை தாக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். மற்றொன்று, அவர்கள் படிப்படியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு படையை திரும்ப அழைத்தார்கள். மேலும் அந்த பகுதியை கைப்பற்றவோ அல்லது மக்களை கைதாக்கும் நோக்கத்துடன் அனுப்பவில்லை. மாறாக
இஸ்லாத்தின் செய்தியை வெளிப்படுத்தவும் முஸ்லிம்களை பாதுகாப்பதே நோக்கமாக இருந்தது என்பதையும் ஹசரத் ஜியாத் பின் ஹாரிஸ் வாக்குறுதி அளித்தபடி அவர் அதன்படி செயல்பட்டார். படிப்படியாக அவரது நாட்டு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இது காட்டுகிறது. அவர்களை வலுக்கட்டாயமாக மதம் மாற்றுவது மட்டுமே நோக்கமாக இருந்திருந்தால் படிப்படியாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது வாளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நேரடியாக சொல்லப்பட்டிருக்கும். இருப்பினும் அதன் பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக பேசியபோது அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஏனெனில் அவர்களை தாக்கி மக்களை வலுக்கட்டாயமாக இஸ்லாத்துக்கு மாற்றுவது இஸ்லாத்தின் போதனைக்கு எதிரானது மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்கள் மற்றும் சுன்னத்திற்கும் எதிரானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஜியாதை தங்கள் தலைவராக நியமித்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கடிதத்தை எழுதியிருந்தனர். மேலும் முஸ்லீமாக மாறுபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கடிதம் எழுத வேண்டிய தேவையில்லை. அவர்கள் சிலர் முஸ்லீமாக மாறாததால் இது எழுதப்பட்டது. ஹதரத் ஒய்னா பின் ஹின்ஸ் ஃபசாரியின் பனு தமீம் நோக்கிய பயணம் இந்த குறிப்பும் உள்ளது. இந்த பயணம் ஹசரத் ஒய்னா பின் ஹிஸ்ன் தலைமையில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பனு தமீம் நோக்கி நடைபெற்றது. இதன் பின்னணி என்னவென்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் பிஷ்ர் பின் சுஃப்யானை ஹுசா கோத்திரத்தின் ஒரு பிரிவான பனு காபுக்கு சதக்காத் அதாவது ஜகாத் செல்வத்தை வசூலிக்க அனுப்பினார்கள். இந்த மக்கள் சுகியா மற்றும் பனு தமீம் நிலங்களுக்கு இடையில் வசித்து வந்தனர். எனவே ஹசரத் பிஷ்ர் பின் சுஃபியான் உத்தரவின் பேரில் பனு குசாவின் செல்வம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களை நோக்கி குவிய தொடங்கியது. முஸ்லீம்கள் அல்லாத பனு தமீம் இந்த செல்வம் அதிகமாக இருப்பதாக எண்ணி அவர்களிடம் இவர் ஏன் எங்கள் செல்வத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்கிறார் என்று கேட்டார்கள். அவர்கள் தங்கள் வாள்களை உருவினர். பனு குசா கூறினார், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் மார்க்கத்தின் கட்டளையாகும், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். ஆனால் பனு தமீம் இந்த பிஷ்ர் பின் சுஃபியானால் ஒரு ஒட்டகத்தை கூட அடைய முடியாது என்று கூறினர். இந்த போர் மற்றும் தகராறின் நிலையை கண்ட ஹசரத் பிஷ்ர் பின் சுஃபியான் அங்கிருந்து எந்த விதமான வசூலும் செய்யாமல் திரும்பினார். இந்த விஷயம் பனு குசாவுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பனு குசா பனு தமீமை தாக்கி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினர். உங்கள் உறவினர்கள் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் நகரங்களை அடைய முடியாது என்றனர். நாங்கள் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து சில சோதனைகளை சந்திப்போம் என்று கூறினர். இப்போது நீங்கள் சொன்னது இதுதான், நாங்கள் ஜகாத் கொடுக்கவில்லை, நீங்கள் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியை நிராகரித்து எங்கள் செல்வத்திலிருந்து ஜக்காத் எடுப்பதை தடுத்தீர்கள். மறுபுறம் ஹசரத் பிஷ்ர் பின் சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நிலைமையை தெரிவித்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு யார் பாடம் கற்பிப்பார்கள் என்று கேட்டார்கள். முதலில் பதிலளித்தவர் ஹசரத் ஒய்னா பின் ஹிஸ்ன் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஒய்னா பின் ஹிஸ்னை 50 அரபு குதிரை வீரருடன் பனு தமீமுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் முஹாஜிர்கள் அல்லது அன்சார்கள் யாரும் இல்லை. ஒய்னா தனது தோழர்களுடன் புறப்பட்டார். அவர்கள் இரவில் நடந்து சென்று காலையில் பனு தமீம் தங்கள் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த பாலைவனத்தை அடையும் வரை ஒளிந்து கொண்டிருந்தனர். பனு தமீம் இந்த படையை கண்டதும் அவர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். 11 ஆண்கள் 11 பெண்கள் மற்றும் 30 குழந்தைகள் சிறைபிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவின்படி அவர்கள் ஹசரத் ரம்லா பின்த் ஹாரிஸின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் பனு தமீமின் 80 அல்லது 90 முன்னணி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து இந்த குழுவில் கோத்திரத்தை சேர்ந்த சில திறமையான கவிஞர்கள் மற்றும் சொற்பொழிவார்கள் அடங்குவர். மக்கள் லுகர் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்திருந்த போது அவர்கள் அனைவரும் பள்ளிவாசலுக்கு வந்தனர். தூதுக்குழுவில் இருந்தவர்கள் ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாகிவிட்டார்கள் என்று நினைத்தார்கள். எனவே அவர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைக்கு அருகில் சென்று, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடம் வெளியே வாருங்கள் என்ற உரத்த குரலில் கூப்பிட்டனர். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்ததும் இந்த மக்கள் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பேசத் தொடங்கினர். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகை நடத்தினார்கள். தொழுத பிறகு பள்ளிவாசலின் முற்றத்தில் அமர்ந்தார்கள்.
தூதுக்குழுவின் தலைவர், நாங்கள் கவிதை மற்றும் பேச்சில் உங்களுடன் போட்டியிட விரும்புகிறோம் என்றார். அதாவது எந்த நாட்டின் பேச்சாளர் மற்றும் கவிஞர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை பார்க்க நீங்கள் பேச்சிலும் கவிதையிலும் எங்களுடன் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் பேச்சாளரை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். மேலும் எங்கள் கவிஞர்களும் நல்லவர்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கவிதை மற்றும் பேச்சில் பெருமை கொள்வதற்கு வந்துள்ளேன் என்பது எனது பணியின் நோக்கமல்ல. நான் எனது கவிதை, பேச்சு மற்றும் பேச்சை பெருமையுடன் முன்வைக்க வரவில்லை. உங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் கொண்டு செல்வது எனது நோக்கமாகும். ஆனால் இதுவே உங்கள் வருகை நோக்கம் என்றால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் அதை செய்யுங்கள், நாங்கள் அதற்கு பதிலளிப்போம் என்றார்கள். தூதுக்குழு அவர்களின் பேச்சாளர் அத்தார் பின் ஹிஜாபை முன்னோக்கி கொண்டு வந்தது. அவர் ஒரு உரையை நிகழ்த்தினார். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் அவர்களிடம் பதிலளிக்குமாறு கூறினார்கள். அவர் எதிரியின் பேச்சை விட சிறப்பான உரை நிகழ்த்தினார். ஹஜரத் ஹஸ்ஸான் பின் சாபித் அப்போது சபையில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள். அதன் பிறகு தூதுக்குழுவின் கவிஞர் துபர்கான் பின் பதர் தனது கவிதைகளை கூறினார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஹஸ்ஸான் பின் சாபித்திடம் தனது கவிதையை கூற சொன்னார்கள். ஹஜரத் ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்லி முடித்ததும் தூதுக்குழுவினர் ஒன்றாக அமர்ந்தனர். தூதுக்குழுவுடன் வந்த அல் அக்ரா பின் ஹாஃபிஸ் தன் தோழர்கள் முன் தன்னிச்சையாக கருத்து தெரிவித்தார். அவர்களின் சொற்பொழிவாளர் நம்முடைய பேச்சாளரை விட சிறந்தவர் என்றும் அவர்களின் கவிஞர் நம்முடைய கவிஞரை விட மிக உயர்ந்த தரத்தில் இருப்பதாகவும் அவர்கள் நம்மை விட மிகவும் முன்னேறியுள்ளனர் என்றார். பின்னர் பேசி முடித்ததும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். சில அறிவிப்புகளின்படி ஹஜரத் அல் அக்ரா பின் ஹாபிஸ் சிறிது காலத்திற்கு முன்பு இஸ்லாத்திற்கு மாறிவிட்டார். இப்போது அவர் தூதுக்குழுடன் திரும்பி வந்துள்ளார். பனு தமீம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கைதிகளை திருப்பி அனுப்பி அவர் அனைவருக்கும் வெகுமதிகளையும் கௌரவங்களையும் வழங்கினார்கள். ஒரு அறிவிப்பின்படி அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 500 திர்ஹம்களை கொடுத்தார்கள். இந்த குழுவில் உறுப்பினராக இருந்த அத்தார் பின் ஹாஜிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சால்வையை அன்பளிப்பு செய்தார். அந்த சால்வை கிஸ்ராவால் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த சால்வை தங்க வேலைப்பாடுகளுடன் கூடிய மிக உயர்ந்த பட்டு சால்வை என்று கூறப்படுகிறது. சால்வையின் நேர்த்தியும் மென்மையும் தோழர்கள் கண்டதும் அவர்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டு அதை தங்கள் கைகளால் தொடத் தொடங்கினர். அங்கியின் இந்த அணுகுமுறையை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அங்கியை பார்த்து நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறீர்கள். சொர்க்கத்தில் உள்ள சாதின் அங்கி மிகவும் மென்மையானது மற்றும் இவற்றை விட மிக சிறந்தது என்று கூறினார்கள். ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் இந்த சம்பவத்தை குறித்து பொதுவான கருத்து தெரிவித்துள்ளார்கள். கூறுகின்றார்கள், சிறிது காலத்திற்கு பிறகு எங்கிருந்தோ சில பட்டு துணிகள் அவர்களுக்கு பரிசாக வந்தபோது சில சஹாபிகள் அவற்றை பார்த்ததும் மிகுந்த ஆச்சரியத்துடன் அவற்றின் மிருது மற்றும் மென்மையையும் குறிப்பிட்டு அதை ஒரு அசாதாரணமான விஷயமாக கருதினர். நீங்கள் அவற்றின் மென்மையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் மீது ஆணையாக சொர்க்கத்தில் உள்ள சாதின் ஆடைகள் இவற்றை விட மிகவும் மென்மையானவை மற்றும் மிக சிறந்தவை என்று சொன்னார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் ஒரு ஓமையின் நிறத்தில் இருந்தன. அதில் சாது சொர்க்கத்தை அடைந்த ஆறுதலின் இடத்தை சுட்டி காட்டுவதே நோக்கமாக இருந்தது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் ஓமையின் நிறத்தில் இருந்தன. அதில் சாது சொர்க்கத்தில் அடைந்த ஆறுதலின் இடத்தை சுட்டி காட்டுவதே நோக்கமாக இருந்தது. பொதுவாக குர்ஆன் மற்றும் ஹதீஸுகள் என்று புரிந்து கொள்ளப்படுவது போல் சொர்க்கத்தின் அருள்களை இந்த உலகத்தின் நியமத்துகளுடன் ஒப்பிட முடியாது. சொர்க்கத்தின் நியமத்துகளை நமது சொற்களில் பொருள்கொள்ள முடியாது. மேலும் உண்மை என்னவென்றால் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகள் உருவகங்கள் மற்றும் ஓமைகளான நியமத்துகளின் உயர்வை சுட்டி காட்டுவது மட்டுமே நோக்கமாகும். பின்னர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சஃபர் மாதம் குப்பாபின் ஆமீர் போர்படை குறித்து உள்ளது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பாபின் அமீரை ஹுசைன் கோத்திரத்துக்கு அனுப்பினார்கள். ஒரு அறிவிப்பின்படி அவர் கபாலாவுக்கு அருகில் அனுப்பப்பட்டார். கபாலா நகரம் யமனுக்கு செல்லும் வழியில் திஹாமா நிலத்தில் அமைந்துள்ளது. அதற்கும் மக்காவிற்கும் இடையே 8 நாட்கள் பயணம் உள்ளது. மேலும் 156 மைல்கள் உள்ளன. மற்றொரு அறிவிப்பின்படி அவர்
வைஷாவுக்கு அருகில் அனுப்பப்பட்டு அவர்களை உடனடியாக தாக்க உத்தரவிட்டார். நிச்சயமாக இந்த மக்கள் சேட்டைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். வழியில் அந்த படை ஒரு மனிதனை பிடித்து விசாரித்தனர். ஆனால் அவன் ஊமையாக இருப்பது போல் நடித்தான். ஆனால் அவர்கள் கோத்திரத்தை அடைந்ததும் அவன் கூச்சலிட்டு தனது கோத்திரத்தை எச்சரிக்க விரும்பினான். எனவே இந்த ஏமாற்று வேலைக்காக அவன் கொல்லப்பட்டான். கோத்திரம் ஓரளவு விழிப்புடன் இருந்ததால் அவர்கள் இரவு வரும் வரை காத்திருந்தனர். இருட்டாக மாறியதும் முஸ்லிம்கள் அவர்களை தாக்கினர். ஒரு கடுமையான போர் நடந்தது. இரு தரப்பிலும் பலர் காயமடைந்தனர். எதிர் கோத்திரத்தை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டனர். ஹஜ்ரத் கத்பா ஒட்டகங்கள், ஆடுகள் மற்றும் பெண்களை மதீனாவுக்கு போர் செல்வங்களை கொண்டு வந்தார். 1/5 செலுத்திய பிறகு அவரது பங்குகள் 4 ஒட்டகங்கள் அல்லது 40 ஆடுகள். இருப்பினும் அவர்களின் சேட்டைகளை தடுக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட வேண்டியிருந்தது. பின்னர் ஜஹாக் பின் சுஃபையான் கலாபியின் போர்படை குறிப்பு உள்ளது. இது பனு கிலாபை நோக்கி நடந்தது. இது ரபியுல் அவல் ஹிஜ்ரி 9 நடந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஜஹாக் பின் சுஃபையான் அல் கிலாபியை தனது சொந்த கோத்திரமான பனு கிலாபிற்கு கர்தா எனும் இடத்திற்கு அனுப்பினார்கள். மதீனாவிலிருந்து 7 நாட்கள் தொலைவில் குடியேறிய பனு பக்கரின் ஒரு கிளையின் பெயர் கர்தா. அவர் அவர்களை நஜ்தில் உள்ள துல் ஜலாவிலில் சந்தித்தார். அவர் இஸ்லாத்தின் செய்தியை தெரிவித்தார். ஆனால் மக்கள் மறுத்துவிட்டனர். போர் உச்சத்தை எட்டியது. அவர்கள் கர்தா மக்களை தோற்கடித்து போர் செல்வத்தை கைப்பற்றினர். இந்த தொடரில் ஒரு நம்பிக்கையை தூண்டும் சம்பவம் என்னவென்றால், சலமா பின் கரத் எதிரிகளின் தலைவரில் ஒருவராக இருந்த ஒரு காஃபிர். இருப்பினும் இஸ்லாத்திற்கு மாறிய அவரது மகன் உசைத் பின் சலமா இந்த படையில் முஸ்லீம்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் எதிரிகள் தப்பி ஓடிய போது ஹசரத் உசைதின் தந்தை சலமா அவர்கள் இருந்தார். உசைத் தனது தந்தையை பின்தொடர்ந்து சென்றார். அவரது தந்தை தனது குதிரையுடன் தண்ணீரில் குதித்து தனது உயிரை காப்பாற்ற முயன்றார். அவர்களும் அவரை பின்தொடர்ந்தார். தந்தையை மீண்டும் இஸ்லாத்திற்கு அழைத்தனர். எப்படியாவது என் தந்தை நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் தந்தை தனது மகனை சபிக்க தொடங்கினார். மகன் தனது தந்தையின் கலகத்தனமான மனப்பான்மையில் விடாப்பிடியாக இருப்பதை கண்டதும் அவர் தன் தந்தையின் குதிரையின் காலை வெட்டிவிட்டார். இன்னொருவர் வந்து அவனை கொன்றார். இருப்பினும் மற்றொரு அறிவிப்பின்படி உசைத் மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவரது வயதான தந்தை அவருக்கு சில கவிதைகள் அடங்கிய ஒரு கடிதத்தை எழுதினார். அதில் அவர் தனது வயதான காலத்தில் தனது மகனின் கீழ்ப்படியாமை குறித்து புகார் அளித்தார். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தனது மகனை ஏசினார். மேலும் உங்கள் வயதான தந்தையை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்னென்ன விஷயங்கள் உங்களை தூண்டின என்று எழுதினார். தனது தந்தை இந்த கடிதத்தை பார்த்த பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தனது தந்தைக்கு பதில் கடிதம் எழுத அனுமதி கேட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எழுத அனுமதி கேட்டார்கள். அவரது ஆலோசனையின் பேரில் அவர் தனது தந்தைக்கு ஒரு தப்லீக் கடிதம் எழுதினார். அதை படித்த பிறகு அவரது தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அறிவிப்பும் அதில் உள்ளது. பின்னர் ஹஜரத் அல்கமா பின் மஜ்ஸஸ் ஜித்தாவை நோக்கி சென்றது பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த சம்பவம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரபியுசானியில் நடந்ததாக இப்னு சாத் எழுதியுள்ளார். வேறு சில அறிவிப்பின்படி ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சஃபரில் நடந்தது என்றும் உள்ளது. அபிசீனியா மக்களிடமிருந்து சில போர் வீரர்கள் ஜித்தா கடற்கரையில் தரங்கிறங்கியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். சில அறிவிப்புகளின்படி அவர்கள் மக்கா மக்களுக்கு எதிராக கொள்ளையடிக்க விரும்பினர். இந்த மக்கள் கடலை கடந்து முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிக்க முயன்றதாக ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஜித்தா என்பது மக்காவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். இது இன்றும் ஹிஜாஸில் ஒரு பெரிய நகரமாகும். மக்காவிற்கும் ஜித்தாவிற்கும் இடையிலான தூரம் 76 கிலோமீட்டர்களாகும். அதே நேரத்தில் மதீனாவிலிருந்து ஜித்தாவிற்கான தூரம் சுமார் 250 மைல்களாகும். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அல்கமாவை 300 பேருக்கு தலைமையாக்கி அவர்களை நோக்கி அனுப்பினார்கள். ஜித்தா கடற்கரையில் தரை இறங்கிய அபிசீனியர்கள் ஹஜரத் அல்கமாவின் வருகை அறிந்ததும் அவர்கள் தங்கள் படகுகளில் ஏறி கடலுக்கு ஓடிவிட்டனர்.
ஹசரத்து அல்கமா அவர்களை ஒரு தீவு வரை பின்தொடர்ந்தார்கள். இந்த படையெடுப்பின் ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது. இது பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்கமா பின் மஜாஸை ஒரு படையின் தலைவராக நியமித்தார்கள். நானும் அந்த படையில் இருந்தேன் என்று ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் எங்கள் இலக்கை அடைந்ததும் படையெடுப்பை முடித்த பிறகு ஒரு குழு தங்கள் தலைவரிடம் விரைவாக திரும்ப அனுமதி கேட்டது. எனவே அவர் அதற்கு அனுமதி அளித்து அப்துல்லா பின் ஹுதாஃபாவை தலைவராக நியமித்தார்கள். அவர்கள் நகைச்சுவையான இயல்புடையவர்களாக இருந்தார்கள். இந்த மக்கள் சாலையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் தங்களை குளிரிலிருந்து காத்துக்கொள்ள நெருப்பை மூட்டினர். கேட்கவும் கீழ்ப்படியும் உங்கள் மீது எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டதாக சுனன் இப்னு மாஜாவில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் ஏன் கூடாது என்று கேட்டார்கள். அவர் நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாலும் நீங்கள் செய்வீர்களா என்று வினவினார். அவர்கள் ஆம் என்றனர். அவர் இந்த நெருப்பில் குதிக்க நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். சிலர் எழுந்து நின்று குதிக்க தயாரானார்கள். அவர் குதிக்கப் போகிறார் என்பதை அவர் உணர்ந்தபோது அவர் நிறுத்துங்கள் என்றார். ஏனென்றால் நான் உங்களுடன் விளையாடினேன் என்றார். அவர்கள் திரும்பி வந்தபோது மக்கள் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தெரிவித்தனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் அமரக்கும் மின்ஹும் பி மாசியத்தின் லில்லாஹி ஃபலா துதியூஹு, அந்த தலைவர்களை யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க சொன்னாலும் அவருக்கு கீழ்ப்படியாதீர்கள் என்றார்கள். ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தாத்த ஃபி மாசியத்தில்லா இன்னமா தாத்த ஃபில் மாரூஃப், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதில் கீழ்ப்படிதல் இல்லை, ஆனால் கீழ்ப்படிதல் சரியானதில் மட்டுமே உள்ளது என்று கூறியதாக கூறப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பில் இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்படப்போது அவர் மிகவும் வெறுப்படைந்து அவர்கள் அதில் நுழைந்திருந்தால் மறுமை நாள் வரை அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டார்கள், கீழ்ப்படிதல் சரியானதில் மட்டுமே உள்ளது என்று கூறினார்கள். அவர்கள் அதில் நுழைந்திருந்தால் மறுமை நாள் வரை, அதாவது நெருப்பிலிருந்து வெளியேறி வந்திருக்க மாட்டார்கள், ஏனெனில் கீழ்ப்படிதல் என்பது நல்ல விஷயங்கள் உள்ளது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை விவரித்துள்ளார்கள். ஷரியத்திற்கு எதிரான விஷயங்கள் கீழ்ப்படுதல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு சிறிய படையின் தலைவராக ஒரு நபி தோழர் அனுப்பினார்கள். வழியில் அவர் ஒரு செயலை செய்ய சில நபி தோழரிடம் சொன்னார்கள். அவர்கள் அதை செய்யவில்லை. அதனால் அவர்கள் கோபமடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்கள் மீது தலைவராக நியமித்துள்ளனர் என்றும் நான் நியமிக்கும் தலைவருக்கு கீழ்ப்படிவர் எனக்கு கீழ்ப்படிந்தவர் என்றும் அவருக்கு கீழ்ப்படியாதவர் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசாக இருக்கும்போது நீங்கள் ஏன் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றும் கூறினார்கள். இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். சரி, நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்று நான் பார்க்கிறேன் என்று அவர் கூறினார். எனவே அவர் நெருப்பை மூட்ட உத்தரவிட்டார். நெருப்பு எரிய தொடங்கியதும் அவர் நபி தோழர்களை அதில் குதிக்கச் சொன்னார். அவர்களில் சிலர் தயாராக இருந்தனர், ஆனால் மற்றவர்கள் அவர்களை தடுத்து விட்டனர். ஷரியத்தின் விஷயங்கள் கீழ்ப்படிதல் உள்ளது, அவர்களுக்கு ஷரியத் தெரியாது என்று கூறினர். இப்படி நெருப்பில் குதிப்பது அனுமதிக்கப்படாது, மேலும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு வரப்பட்ட போது நெருப்பில் குதிப்பது அனுமதிக்கப்படாது என்று கூறியவர்களை அவர் ஆதரித்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபில்ஸ் பனு தையின் பக்கம் அனுப்பிய அந்த போர்ப்படை குறித்த குறிப்பு உள்ளது. ரபியு சானி ஹிஜ்ரியின் 9ஆம் ஆண்டில் நடந்தது. ஃபில்ஸ் நஜத் பகுதியில் ஒரு சிலையாக இருந்தது. மேலும் தை கோத்திரத்தினர் அதை வணங்கினர். அதற்கு நேர்த்தி செய்வதோடு அவர்கள் நேர்த்தியாக ஆயுதங்களையும் நேர்த்தி செய்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு தையின் ஃபில்ஸ் சிலையை அழிக்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 150 அன்சார்களுடன் 100 ஒட்டகம் 50 குதிரையுடன் அனுப்பினார்கள். இந்த படையின் சிறப்பம்சங்களில் ஒன்று ஹஜ்ரத் அலியை தவிர மீதமுள்ள அனைவரும் அன்சாரிகள். முஹாஜிரிகளின் போன்றவர்கள் யாருமே இல்லை. பனு தையின் அரேபியாவின் பிரபல்யமான கோத்திரமாகும். இந்த மக்கள் சிரியாவிற்கு அருகில் வசித்து வந்தனர். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய கருப்பு கொடியையும் ஒரு சிறிய வெள்ளை கொடியும் வழங்கினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடியற்காலையில் தாக்கி அவர்களின் ஃபில்ஸ் சிலையை அழித்தார்கள். பல கைதிகளும் கால்நடைகளும் கைப்பற்றப்பட்டன. இந்த பழங்குடி பிரபலயமான தாராள மனப்பான்மை கொண்ட ஹாத்திம் தாயின் கோத்திரமாகும்.
அந்த கைதியில் ஹாத்திம் தாயின் மகள் சஃபானாவும் இருந்தார். கோத்திரத்தின் தலைவரான ஹாத்திம் தாயின் மகன் அத்தி தப்பி ஓடி சிரியாவுக்கு சென்றார். அபு கத்தாதா கைதிகளின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார். அப்துல்லா பின் அத்தி கால்நடைகளின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார்கள். ஹும்ஸ், அதாவது 1/5 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொண்டு செல்லப்பட்டது. மீதமுள்ள போர் செல்வங்கள் விநியோகிக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் ஹாத்திமின் மகன் சஃபானாவை விநியோகிக்கவில்லை. அவளை பிடித்து மதினாவிற்கு அழைத்து வந்தனர். ஹாத்திம் தாயின் மகள் சஃபானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள அனைத்து கைதிகளுடனும் ஒரு கூடாரத்தில் அடைக்கப்பட்டார். சஃபானா மிகவும் துணிச்சலான மற்றும் புத்திசாலி பெண் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கூடாரத்தை கடந்து சென்றபோது அவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை இறந்து விட்டார், என் பாதுகாவலாக இருந்த என் சகோதரர் ஓடிவிட்டார், எனவே எனக்கு இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று கூறினார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் பாதுகாவலர் யார் என்று கேட்டார்கள். அவர் அத்தீபின் ஹாத்திம் தாயி என்று சொன்னார். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் விட்டு ஓடியவர் என்று கூறினார். இதை சொல்லிவிட்டு அவர் வெளியேறினார்கள். மறுநாள் அவர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றபோது சஃபானா முந்தைய நாள் சொன்ன அதே விஷயத்தை மீண்டும் கூறினார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே பதிலை கொடுத்து வெளியேறினார்கள். அவள் ஏமாற்றமடைந்தார். 3வது நாள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கூடாரத்தை கடந்து சென்றபோது ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பின்தொடர்ந்தார்கள். ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபானாவை எழுந்து நின்று மீண்டும் தனது வழக்கை முன்வைக்குமாறு செய்தார்கள். அவர் உடனடியாக மரியாதையுடன் எழுந்து நின்று தனது அதே கோரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்வைத்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், எனவே நீங்கள் இப்போது சுதந்திரமாகிவிட்டீர்கள். ஆனால் இங்கிருந்து வெளியேற அவசரப்பட வேண்டாம். நம்பகமான ஒருவர் கிடைத்தால் நீங்கள் அவருடன் சிரியாவில் உள்ள உங்கள் சகோதரிடம் அனுப்பப்படுவீர்கள் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தன்னிடம் கருணை காட்டும்படி, அதாவது தன்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளிடம் கருணை காட்டி அவளை விடுதலை செய்தார்கள். இதன் விளைவாக அவள் ஒரு முஸ்லிமானாள். அவர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஒரு முஸ்லீமாகிவிட்டாள் என்று மற்றொரு அறிவிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சுதந்திரம் பெற்ற உடனேயே சில நாட்களுக்கு பிறகு பனு கத்தாவின் சிலர் சிரியாவுக்கு செல்ல விரும்பிய மக்கள் மதீனாவுக்கு வந்தனர். அவர்களை பற்றி சஃபானா கேள்விப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த மக்களை நம்புவதாகவும் எனவே அவர்களுடன் சிரியாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி அளித்து அவர்களுக்கு உடைகள், ஒரு சவாரி மற்றும் ஒரு மேலங்கியை வழங்கினார்கள். அங்கிருந்து புறப்பட்ட பிறகு அவள் சிரியாவை அடைந்து தனது சகோதரர் அத்தியிடம் சென்றார். அவர் சிரியாவை அடைந்து தனது சகோதரனை சந்தித்த போது அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அங்கிருந்து ஓடிவிட்டதாகவும் தனது சகோதரியையும் மரியாதையையும் அங்கேயே விட்டு சென்றதாகவும் அவரை கேலி செய்தார். இதை கேட்ட சகோதரர் மன்னிப்பு கேட்டு தனது அவமானத்தை வெளிப்படுத்தினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அதி தனது சகோதரியிடம், முஹம்மதுவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணாதிசத்தை பார்த்து முஸ்லீமாக மாறிய சஃபானா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் விரைவில் அவரிடம் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் உண்மையிலேயே ஒரு இறை தூதர் என்றால் அவரிடம் விரைவாக செல்பவர் வெற்றி பெறுவார். அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் உங்கள் கண்ணியமும் பாதிக்கப்படாது. இந்த கருத்து மிகவும் நல்லது என்று அதி கூறினார். பின்னர் அவர் விரைவாக தயாராகி மதீனாவை அடைந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். அதி தனது அறிமுகத்தை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வழியில் ஒரு வயதான பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசவோ அல்லது கேள்வி கேட்கவோ தடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுக்காக நீண்ட நேரம் தங்கினார்கள். இந்த வயதான பெண்ணிடம் பேசியது எல்லாம் பார்த்த அதி, இந்த மனிதர் ஒரு மூதாட்டி நிறுத்துதலில் இப்படி நின்ற நபராக இருக்கின்றார்.
ஒருவர் ராஜாவாக இருக்க முடியாது என்று மனதில் நினைத்தார். அவர் வீட்டை அடைந்ததும் பேரிச்ச ஓலைகள் நிரப்பப்பட்ட தோல் இருக்கை அவருக்கு உட்கார வழங்கினார்கள். அதி அவரை அதன் மீது அமர சொன்னார்கள். ஆனால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்கள் அதன் மீது அமர வேண்டும் என்று கூறி தரையில் அமர்ந்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மனிதர் ஒரு மன்னராக இருக்க முடியாது என்று அதி தனக்குள் நினைத்து கொண்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் பேசத் தொடங்கி அவருடைய மதம் மற்றும் தனிப்பட்ட விவகாரங்கள் பற்றி சில விஷயங்களை சொன்னார்கள். இவற்றில் சில விஷயங்கள் அதியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது அதியை அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே ஒரு தூதர் என்று நம்ப வைத்தது. மேலும் அவர் சில மறைமுகமான விஷயங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார். ஹதரத் அதியிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான ஒரு அறிவிப்பு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியிடம் கூறினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே ஒரு மதத்தை பின்பற்றுபவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மதத்தை உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்றார்கள். நான் சொன்னேன், என் மதத்தை நீங்கள் என்னை விட நன்றாக அறிவீர்களா? இது எப்படி இருக்க முடியும் என்றேன். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், உம் மதத்தை உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். பிறகு நீ கிறிஸ்துவத்திற்கும் சாபியத்திற்கும் இடையிலான ஒரு பிரிவல்லவா என்றார்கள். நான் சொன்னேன், ஏன் இல்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் மக்களோட தலைவர் இல்லையா? நான் கூறினேன், ஆமாம். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு தலைவர் என்று சொல்வதால் போர் செல்வங்களில் கால் பங்கை எடுக்கிறீர்களா என்றார்கள். நான் ஆமாம் என்றேன். எனக்கு அனுமதி இருக்கு என்றேன். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மதத்தில் நீங்கள் அதை எடுக்க அனுமதி இல்லை என்றார்கள். எனக்கு வெட்கமும் சங்கடமும் ஏற்பட்டது. அப்போது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை முஸ்லீம்களோட வறுமை நீங்கள் இந்த மார்க்கத்தில் நுழைவை தடுக்கிறது என்றால் இறைவன் மீது ஆணையாக விரைவில் இவ்வளவு செல்வம் கொட்டப்படும், அதை எடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மார்க்கத்தில் நுழைவதிலிருந்து ஏராளமான எதிரிகள் இருப்பதால் உங்களை அது தடுக்கிறதா என்றார்கள். இஸ்லாத்திற்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள், அதனால்தான் நீங்கள் நிற்கிறீர்கள். இறைவன் மீது ஆணையாக ஹிராவிலிருந்து ஒரு பெண் தனது ஒட்டகத்தில் புறப்பட்டு இந்த வழிபாட்டு தலமான காபாவை பார்வையிடுவதை பற்றி நீங்கள் விரைவில் கேள்விப்படுவீர்கள். அவளுக்கு எந்த பயமும் இருக்காது. அரசாங்கமும் அதிகாரமும் வேறு நபர்களிடம் இருப்பதும் இந்த மார்க்கத்தில் நுழைவதை தடுக்க முடியாது. இறைவன் மீது ஆணையாக பாபிலோனின் வெள்ளை அரண்மனைகள் அவர்களுக்காக திறக்கப்பட உள்ளன. கைசரின் கருவூலங்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் விரைவில் கேள்விப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை 3 முறை திரும்ப சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கங்களையும் இவை அனைத்தையும் பார்த்த பிறகு நான் ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று அதி கூறுகிறார். ஹஸரத் அதி அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை தாமே விவரிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் வீட்டை சுற்றி வர ஹிராவை விட்டு ஒரு துணை இல்லாமல் வெளியேறிய ஒரு பெண் பயணியை கண்டதாகவும், நானும் கைசரின் அரசவையை கைப்பற்றிய படையில் ஒருவனாக இருந்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹஸரத் அதி அவர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மிகவும் கவனமாக கடைபிடித்தார் என்றும், அவர் எப்போதும் தொழுகைக்காக உழு நிலையிலேயே இருந்தார் என்றும், மேலும் தொழுகை நிறைவேற்ற தயாராகவும் கவனமாகவும் இருந்தார் என்றும் உள்ளது. ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு மஹரமான உறவு அவசியமா என்று திரும்ப கேள்வி கேட்பவர்களுக்கு நான் பலமுறை பதிலளித்துள்ளேன். அந்த சூழ்நிலையில் அது அவசியமானது. ஆனால் நான் ஒரு பெண் ஹீராவிலிருந்து வெளியே வருவதை கண்டேன். அவள் தனியாக இருந்தால், அவள் காபாவை சுற்றி வலம் வந்தால், அவளுடன் யாரும் இல்லை என்று அவர்கள் கூறுவதை இது ஆதரிக்கிறது. மஹரமின் தேவை இல்லை. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த படைக்கு பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்ய வந்தது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். பிறகு உக்காஷா பின் முஹ்சினின் படை குறிப்பு பற்றி உள்ளது.
இந்த படை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரபியு சானியில் நடந்தது. ஹஜ்ரத் உக்காஷாவின் இந்த போர் படை மதீனாவின் வடக்கே சுற்றி வாழ்ந்த அஸ்ரா மற்றும் வலி கோத்திரங்களில் நடந்தது. சில குறிப்புகளில் இந்த பகுதியின் பெயர் ஜபாப் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போரின் கூடுதல் விவரங்கள் விரிவாக கொடுக்கப்படவில்லை. இது நடந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தபூக் போர் பற்றிய சில ஆரம்ப தகவலை இப்போது தருகிறேன். இது ரஜப் 9 ஹிஜ்ரியில், அதாவது செப்டம்பர் 630 நடந்ததாகும். தாயிஃப் போருக்கு பிறகு ரஜப் 9ஆம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்கு புறப்பட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி போராகும். தபூக் மதீனாவிலிருந்து சுமார் 685 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த போர் தபூக் என்ற நீரூற்றில் நின்றதால் தபூக் போர் என்று அழைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை அடைந்து வணிக கூட்டத்தின் சஹாபிகளிடம் கூறினார்கள், நாளை நீங்கள் தபூக் நீரூற்றை அடைவீர்கள் இன்ஷா அல்லாஹ். தபூக் போர் குர்ஆனில் சாத்துல் உஸ்ரு, அதாவது சிரமத்தின் நேரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் இந்த போர் உஸ்ர் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, முஸ்லிம்கள் அதில் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்ததால், பயணம் மிகவும் சூடாக இருந்ததால், வாகனங்களுக்கான பெரும் பற்றாக்குறை இருந்ததால், வழியில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது, படையை தயார் செய்ய நிதி பற்றாக்குறையும் இருந்தது, மேலும் நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த அனைத்து கஷ்டங்களாலும் இது ஜெய்ஷுல் உஸ்ரா என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது கஷ்டம் மற்றும் சிரமங்களின் படை என்று. இந்த பயணம் குஸ்வத்துல் ஃபாசிரா என்றும் அழைக்கப்படுகிறது. இது அரபி மொழியில் அவமானத்தை வெளிப்படுத்துவது என்று பொருள். இதன் காரணமாக பல நயவஞ்சகரின் நிலை அம்பலப்பட்டது. இது அவர்களின் மேலும் அவமானத்திற்கும் வெளிப்பாட்டிற்கும் வழிவகுத்தது. அதனால்தான் இதற்கு இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது. பல நயவஞ்சகரின் நிலை வெளிப்பட்டது. இது அவர்களின் மேலும் அவமானத்திற்கும் வழிவகுத்தது. எனவே இந்த பெயர் வழங்கப்பட்டது. தபூக் போரின் காரணிகள் மற்றும் பின்னணி என்ன? சொல்லப்போனால், மதீனா மக்கள் எப்போதும் வெளிப்புற சக்திகளால் தாக்கப்படும் அபாயத்தில் இருந்தனர். குறிப்பாக ரோமானியர்களால் ஆதரிக்கப்படும் பனு கசான். மேலும் ரோமானியர்கள் மற்றும் கசானிகள் இருவரும் போருக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வந்தன. கசானி தாக்குதலின் ஆபத்து மற்றும் பயம் குறித்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, கசானியின் தாக்குதலுக்கு நாங்கள் எப்போதும் பயந்தோம் என்று கூறியுள்ளார்கள். அதாவது, எங்களுக்கு எப்போது இந்த பயம் இருந்தது, இப்போது ஒரு தாக்குதல் நடக்கும் என்று நினைத்தோம் என்று கூறுகிறார்கள். தபூக் போருக்கு உடனடி காரணம் ஒரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. சிரியாவிலிருந்து மதீனாவிற்கு ஆலிவ் எண்ணெயை கொண்டு வந்த வணிகர்கள் குழு முஸ்லிம்களிடம் ரோமானியர்கள் சிரியாவில் ஒரு பெரிய படையை சேகரித்துள்ளதாகவும், ஹெர்கல் ஒவ்வொரு வீரர்கள் அல்லது போராளிகளுக்கு 1 வருட செலவுகளை வழங்கியதாகவும் தெரிவித்தனர். கதம், ஜதம், அமீலா, கசான் மற்றும் பிற கிறிஸ்துவ பழங்குடன் அவருடன் இணைந்துள்ளனர். அவர்களின் முதல் படைகள் பால்காவை அடைந்துள்ளன. பால்கா என்பது சிரியாவின் டமஸ்கஸ் மற்றும் வாதியல் குரா இடையே உள்ள ஒரு பகுதியாகும். இந்த படையெடுப்பிற்கான இரண்டாவது காரணம், அரேபியாவின் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் நபித்துவம் பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கூறியிருந்தனர். அதாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டதாக எழுதி, மேலும் அவரது சஹாபிகள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டு அவரின் கால்நடைகள் அழிக்கப்பட்டன என்றும் கூறியிருந்தனர். இப்போது அவர்களை தாக்கி கிறிஸ்துவத்தை கைப்பற்ற மிகவும் சாதகமான வாய்ப்பாக இருக்கின்றது என்றனர். எனவே அவர் தனது இராணுவ தளபதியை 40,000 பேர் கொண்ட படையுடன் அனுப்பினார். இந்த தளபதியின் பெயர் கபாஸ் அல்லது ஜன்னாத் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை பற்றி கேள்விப்பட்டபோது ஒரு படையை தயாரிக்கவும் உத்தரவிட்டார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் போரில் மிகவும் சக்தி வாய்ந்த பழங்குடியினரான பனு ஹவாசினின் படுதோல்விக்கு பிறகு முஸ்லிம்கள் அரேபியாவை சுற்றியுள்ள அனைத்து பழங்குடியினரின் மீதும் கட்டுப்பாட்டை பெற்ற பிறகு யூதர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் மீண்டும் கைகோர்த்து அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டதைக் கண்டு அந்த காலத்தில் வல்லரசான ரோமானிய பேரரசிடம் உதவி பெற முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆபத்தான திட்டத்தை வகுத்தனர். ஒருபுறம் அவர்கள் ரோமானிய பேரரசை தொடர்பு கொண்டு முஸ்லிம்களை அழிக்க தனது படையை அனுப்ப அவரை தயார்படுத்தினர். மறுபுறம்
ரோமானிய பேரரசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட மதீனாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் அழிக்க தனது படையை அனுப்புவதாக முனாஃபிகீன்களுக்கு மதீனாவில் வதந்திகளை பரப்ப வழிவகுத்தனர். இந்த வழியில் முனாஃபிக்குகளும் பிற எதிரிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதீனாவை விட்டு சிரியாவிற்கு இராணுவத்தை எதிர்கொள்ள செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். மேலும் 2 சந்தர்ப்பங்களிலும் பயணத்தின் சிரமங்கள் அல்லது ரோமானிய பேரரசுடனான மோதல் முஸ்லிம்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை உறுதி செய்யும். எப்படி இருந்தாலும் இதுதான் அவரின் விருப்பம். இதை பற்றிய ஒரு நீண்ட விளக்கம் உள்ளது. அதை நான் பின்னர் விளக்குகிறேன். இன்று ரபுவாவில் உள்ள கோல் பஜாரில் மஹ்தி பள்ளி வாயிலில் பயங்கரவாதிகள் தாக்கினர். அங்கு நமது 5 அல்லது 6 பேர் காயமடைந்தனர். 2 மிகவும் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இறைவன் அவர்கள் மீது அருள் செய்வானாக. மீதமுள்ள காயமடைந்தவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டட்டும். மேலும் பலத்த காயமடைந்த 2 சிலர் வயிற்றில் சுடப்பட்டுள்ளனர். பயங்கரவாதிகளில் ஒருவன் நமது பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டான். ஒருவன் ஓடிவிட்டான். இதுவரையிலான அறிக்கை இதுதான். மீதமுள்ள விவரங்கள் விரைவில் வரும். அல்லாஹ் தஆலா இந்த பயங்கரவாதிகளையும் சட்டத்தை மீறுபவர்களையும் ஜமாத்தின் எதிர்ப்பாளர்களையும் விரைவில் பிடிக்கட்டும். பஞ்சாப் முதலமைச்சர் மற்றும் அரசாங்கமும் பஞ்சாபில் 100% குற்றம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இப்போது எந்த குற்றவாளியும் இல்லை என்றும் கூறி வருகின்றனர். ஆனால் கொல்லப்படும், ஷஹீதாக்கப்படும், காயமடையும் அல்லது அவளின் சொத்துக்களுக்கு தீ வைக்கப்படும் அகமதிகள் மீதான தினசரி தாக்குதல்கள் குற்றங்களாக கருதப்பட வாய்ப்பில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அரசாங்கங்களுக்கு ஞானத்தை வழங்குவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா விரைவில் ஜமாத்திற்கு ஆதரவான அறிகுறியை காட்டுவானாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.